யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இன்னேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப மாதிரி ஒரு ஆட்டாமா ரொட்டி சுட போகிறேன். வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஆட்டாமா நாங்கள் மற்றபோல் கோதுமை அரிசி வாங்கி திரிச்சு வைக்கிறோம். நாங்கள் இப்போ அது வாங்கி இல்லாமல் இருந்தபடியாக பேக்கெட்டாக வாங்கி வச்சுருக்கோம். முட்டை, மிளகாய், வெங்காயம், நல்லெண்ணெய், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகு. நாங்கள் சின்ன வயசில் சமைச்சு கொண்டு கேட்கல கரண்ட் இருக்காது, கேஸ் இருக்காது. அப்போ ஒரே அடியாக சம்பளங்கள் எதுவும் இல்லாமல் சாப்பிடக்கூடியதாக ரொட்டி சுட போகிறோம். வாங்க இப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். ஒரு பேணி 1.5 துண்டு மா போட போகிறேன். உங்களுக்கு விருப்பமான அளவில் நீங்கள் சுடுங்கோ. எங்களுக்கு இன்றைக்கி ஆக்களில் அப்படியாக கொஞ்சமாக சுடுறேன். இதுக்குள்ள இது ஆட்டாமா கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். ஒரு தேக்கரண்டியும் வராது. அது நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பூரி மாப்பாத்து குழையுங்கோ. சப்பாத்தி மாதிரி குழைச்சிங்கன்னு இதை நல்லா உருட்டி ஒரு பந்து மாதிரி எடுத்து அரை மணி நேரத்துக்கு நாங்கள் தான் மூடி வைக்க போகிறோம். வாங்க இப்படியே இதை உருட்டி நல்லா அடித்து கொஞ்சம் நேரம் நல்லா குழையுங்கோ. இதை இப்படியே மூடி வைப்போம். அரை மணி நேரத்துக்கு மூடி வைப்போம். அரை மணி நேரம் நாங்கள் அரை மணி நேரத்து மற்ற வேலைகளை செய்து ஓட்டி இதை செய்வோம். நல்லா உருட்டி ஒரு கொஞ்சம் எண்ணெய் கையில் பூசி ஊற்றுறையில் கையில் கொஞ்சம் எண்ணெயை தண்டி போட்டு அதை நல்லா பூசி போட்டு இப்படியே மூடி வைக்க போகிறோம். மூடி வைக்க போகிறோம். இதை மூடி குழச்சி இதை மூடி புறம்பா வச்சுட்டு நாங்கள் இங்கால மாவை குழச்சி வச்சுட்டோம். இப்போ நாங்கள் முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். இதை நல்லா அடித்து இது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய்க்கல நேரம் போச்சுடாமல் இதை கலக்கண்டு செய்து கொடுக்கலாம். சரியா? இது நாங்கள் இந்த வெங்காயங்கள், பச்சை மிளகாய் எல்லாம் போடுவோம். இதுக்குள்ள கூட வெங்காயம் அதில் போட்டால் கறி மாதிரி இருக்கும். பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, மிளகு, தனி மிளகாய்த்தூள். இதாக கிட்டத்தட்ட முட்டை பொரிக்கிறதுக்கு போடுற அவ்வளோ சாமானையும் போட்டுட்டு நாங்கள் இந்த ரொட்டிக்கெல்லாம் மடிக்க போகிறோம். நல்லா கலந்து வச்சிட்டோம். இதுக்குள்ள முட்டைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, தனி மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டு வடிவாக கலந்து வச்சிட்டோம். இனி நாங்கள் குழச்ச மாவுக்கு போவோம். இது இப்போ 15-20 நிமிஷம் ஆச்சுது. இந்த மா குழச்சி இதை சின்ன சின்ன உருண்டியாக உருட்டுவோம். இப்போ இந்த மாவை எடுத்து உருட்டி வச்ச மாக்களை அப்படியே இப்போ சப்பாத்தி மா மாதிரி செய்வோம். இப்போ நாங்கள் மடிக்கிற சுவத்துக்கு இதுக்குள்ள எடுத்து வச்சு மடிக்க போகிறோம். இதை இந்த நாங்கள் கலந்த கலவையை இதுக்குள்ளே வைக்க போகிறோம். வச்சு மடித்து விட போகிறோம். இங்கே நாங்கள் எண்ணெயை கொதிக்க வைப்போம். மெல்லிய நெருப்பில் ஓரளவு மெல்லிய நெருப்புலையே செய்யுங்க. இனி இதை இப்படியே இதுக்குள்ளே போடுங்க.
போட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் தட்டியாக வேணுமெண்டா இதுக்குள்ள வச்சு உங்களை மெல்லமாக தட்டி எடுங்கோ. இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் செய்து எடுப்போம். இது பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கட்டியும் கொடுக்கலாம், பின்னேரங்களுக்கு வரைக்குள்ள செய்தும் கொடுக்கலாம். கோயம்பாவை மட்டும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்துடாதேங்கோ. மற்ற பக்கம் மாறி மாறி திருப்பி போடுங்கோ. மாறி மாறி திருப்பி நாங்கள் கருத விடாமல் செய்யுங்கோ. இதே மாதிரி மற்றதையும் நாங்கள் செய்வோம். உங்களுக்கு விருப்பம் முக்கோணமாக ஏதாவது விருப்பமான வடிவில் மடித்து செய்யலாம். இது நீங்கள் வெங்காயத்தை கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா முட்டை வலிஞ்சு ஓடாது. நாங்கள் மாறி மாறி 4 பக்கமும் பிடிப்போம். சைட்லேயும் கொஞ்சம் பிடிப்போம், பக்கத்துலேயும். நாங்கள் இதை இறக்குவோம். இப்படியே வெந்தோடனே அதை இறக்குங்கோ. அப்போ யாரை விட்டுட்டு வெட்டுவோம். அடுத்ததையும் போடுங்க. இதை மேல் பக்கம் மடித்ததை மேல் பக்கமாக போடுங்கோ. நாங்கள் மடிப்பு தெரியாமல் நல்ல வடிவாக அமர்த்தி விட்டோம்னா நாங்கள் மடித்த மடிப்பே தெரியாமல் போயிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுப்போம். மெல்லிய நெருப்புலேயே செய்யுங்கோ. நாங்கள் இப்படியே செய்து எடுத்துக்கிறோம். மிச்சத்தையும் சுட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் செய்த ஒன்று எடுத்து வட்டி பார்ப்போம். உங்களுக்கு நல்லா வெஞ்சிருக்கும். இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும் உங்களுக்கும்.